ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாட்டு சமையல். இது வந்து ஒரு லாங் வீடியோ தான். காலைக்காக வந்து மல்லி தண்ணி வந்து கொதிக்க வச்சிட்ருக்கேன். சாப்பாட்டுக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பால் ஆடையாக இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி வெண்ணெய் எடுக்கணும். மற்றபடி இதில் வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்காக பட்டாணி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பாத்திரம் வந்து நைட்டு வந்து வாஷ் பண்ணது இன்னும் அது கமுத்து வைக்கல, அது அப்படியே இருக்குது. பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன் டீ போட. இப்போ வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு வாஷ் பண்ணி வச்சிட்ருக்கேன். காலை டிஃபன் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. பாப்பா இன்றைக்கி ஸ்கூல் போகாதனால அவள் டிஃபன் பாக்ஸ் மட்டும் இருக்குது. மீதி வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு. டீ இன்னும் நான் குடிக்கல. டீ வந்து 11:30க்கு தான் நான் குடிப்பேன். ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பாத்திரம் கழுவிட்டுருக்கேன். வேலையெல்லாம் ஓரளவுக்கு முடித்ததுக்கப்புறம் சரி நம்ம இப்போது வேலையை ஆரம்பிச்சிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து இது வந்து நான் காலையில் ஒரு 5 மணி இருக்கும் அப்போ எடுத்து இந்த பாக்ஸை வந்து வெளில வச்சேன். ரூம் டெம்பரேச்சருக்கு அது வரணும். வந்துட்டு கொஞ்சம் கூலிங் வாட்டர் வந்து சேர்த்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸி கொஞ்சம் ஹீட் ஆகாமல் இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் 2 பாத்திரம், அதாவது 2 டைம்ஸு வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து க்ளீன் வாட்டரில் 3rd டைம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம வாஷ் பண்ண நிறையா அதில் வந்து பால் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பால் தெளிகிற வரைக்கும் நம்ம அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ரொம்ப இருக்கிறதுல ஈஸியான மெத்தட். அப்போல்லாம் வந்து சட்டியில் போட்டு கடைவாங்க, அது கடைச்சி வெண்ணெய் எடுப்பாங்க. இப்போ நம்மளால் அதெல்லாம் முடியறதில்ல. இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் 2 பாக்ஸில் இருக்கிற பாலாடை எடுத்துட்டேன். இதில் வந்து கொஞ்சம் புளிச்ச தயிர் இருக்குது. அதையும் ஃபைனலாக ஊற்றி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு வந்து போட்டு அடிக்கும்போது ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணான்ட்டு நம்ம செகண்ட் டைம் போடும்போது யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது வந்து நான் ஒரு 3 மாதமாக சேர்த்த பாலாடை. நான் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அது நெய் காய்ச்சும் போது காமிக்கிறேன். 2 மாதம் எடுத்து வச்ச பாலாடையிலேருந்து இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இது வந்து வீட்டு யூஸ்க்கு வெறும் வெண்ணெயாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கீ மெல்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து இப்போது இவ்வளோ பாத்திரம் வந்து ஃபுல்லாக ஒரே எண்ணெயாக இருக்குது. இது ஈஸியாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி நான் வச்சுக்கோங்க. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வச்சுட்டு இது எல்லாத்தையுமே ஒரு லைட்டாக அப்படியே சுடு தண்ணியில் வந்து அலசி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லிக்விடோ இல்லை சோப்போ எது போட்டு கழுவினாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கழுவாமல் இது மாதிரி சுடு தண்ணி வச்சு யூஸ் பண்ணாமல் போட்டாலுமே போகும். ஆனால் வந்து 2-3 தடவை வந்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுனா வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக பிரச்சனை ஆயிடுச்சுங்க. நம்ம வெறுமே அப்படியே லிக்விட் போட்டு கழுவின உங்களுக்கு நான் அதையும் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம வெறும் பச்சை தண்ணியில் கழுவுறோம். அது எப்படி இருக்குது பாருங்கள். சுற்றி அந்த கரை இன்னும் இருந்துனே தான் இருக்கும். அதுவே நம்ம வந்து ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி இந்த மாதிரி சும்மா கையால் அப்படி பண்ணாலே போதும், க்ளீனாக போயிடுது பாருங்கள். இதுதான் வந்து ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி நீங்கள் சில பேர் வந்து இது கழுவுறதுக்கு இந்த பால் ஆடை மட்டும் இல்லை, எந்த ஒரு எண்ணெய் பொருள் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் கழுவி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிக்கும் வேலை. சில பேர் வந்து இதெல்லாம் ஒரு வேலையா, எங்கேயாவது கடையில் வாங்கிட்டு போகக்கூடாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வேறு என்னதாங்க வேலை நீங்கள் வீட்டில் செய்வீங்க? பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு 24 ஹவர்ஸ் உட்காந்து டிவி பார்க்குறது,
இதில் வந்து நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நம்ம டெய்லியுமே செய்ய போகிறது கிடையாது. என்றைக்காச்சும் ஒரு நாள் இது வந்து நம்ம கையால் நம்ம நேரடியாக வந்து செய்யும் போது ஒரு ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். பாத்திரம் எவ்வளோ வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்லைங்க, நம்மளுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுங்க இல்லைங்களா, அது வந்து பெரிய விஷயம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை அதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.